musical stars are coming directly from Africa for the 37th annual sports meet to present their ping pong performance. Let's watch and enjoy. Dust yourself off and back in the saddle. You're on the front line, everyone's watching. You know it's serious, we're getting closer, this isn't over. The pressure's on, you feel it, but you got it all, believe it. When you fold it up, oh, if you fold it up, hey, cause this is Africa. This time for Africa. Listen to your life, this is our motto. Your time to shine, they'll win and light it up with todo. People are raving, their expectations. Go out and feel it, this is your moment, no hesitation. Today's your day, I feel it. Today's the way, believe it. You get down, get up, oh, when you get down, get up, hey, this time for Africa. மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். ஓகே, ஒரு பிள்ளைகளுடைய ஒழுக்கம், பண்பு, திறமை, திறன் இதெல்லாம் எங்கிருந்து வருது? யாரிடத்திலிருந்து வருது? நோ நோ பெற்றோர்கள், பேரண்ட்ஸ் உடைய கேரக்டர், பிஹேவியர்ஸ் இதெல்லாம் தான் உங்களுக்கு வரும். ஸோ பெற்றோர்களுடைய ஒழுக்கம் தான் பிள்ளைகளுக்கு வரும், ஆசிரியர்கள் கிடையாது. 96% பெற்றோர்களுடைய தான் உங்களுக்கு வரும். வெறும் 4% மட்டும்தான் ஆசிரியர்கள்
நான் வளர்ந்த விதம் சிஸ்டர்ஸ் கிட்ட. ஸோ அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டது. சரிங்களா? உங்க ஃப்ளோரா மேம் நேத்தே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, மேம் ஒரு 3 நிமிஷம் பேசுங்க அப்படின்ட்டாங்க. இல்லைன்னா நிறைய நேரம் பேச சொல்லியிருந்தாங்கன்னா நான் அழகா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பேன். எங்க ஃப்ளோரா மேம்? ஓகே. ஸோ எந்த வெளியில இருந்து எந்த டாபிக் பேச வேண்டாம். என்னுடைய லைஃப்ல நடந்த ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். சரிங்களா? 6 வயசுல இருந்து 21 வயசு வரைக்கும் காலேஜ் வரையும் நான் படிச்சது எல்லாமே சிஸ்டர்ஸ் கிட்ட மட்டும்தான். 1ஆம் கிளாஸ்ல இருந்து காலேஜ் வரைக்கும் படிச்சது எல்லாமே சிஸ்டர்ஸ் கிட்ட. ஸோ இதை நான் ஏன் பெருமையா சொல்றேன்னு சொன்னீங்கன்னா 7ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது ஒரு 2 நாள் சர்ச்சுக்கு போல நான். அப்போ சிஸ்டர் என்ன கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க ஆபீஸ் ரூம்ல. HM கோபால் கிருபா அப்படின்னாங்க. நான் போய் நிக்கிறேன். என்ன ரீசனோ என்னமோ ஒண்ணுமே கேட்கல. டக்குன்னு ஒரு குச்சி எடுத்தாங்க, டப்பால் டப்பால் டப்பால்னு அடிச்சிட்டாங்க சிஸ்டர். அப்புறம் ஏன் அடிக்கிறாங்கன்னே தெரியலையே அப்படின்ட்டு அப்புறம் சிஸ்டர் கிட்ட கேட்டேன், ஏன் சிஸ்டர் அடிச்சிங்க, ஏன் சர்ச்சுக்கு வரல அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அன்னைக்கு வாங்கின அடி இன்னி வரைக்கும் நான் கடவுளை மறக்கல. ஸோ எங்க உங்களுக்கு பயமும் பக்தியும் உருவாகும்னா சிஸ்டர்ஸ் கிட்ட மட்டும்தான் வரும். ஸோ இங்க போர்டிங் பசங்க இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா டெய்லி சர்ச்சுக்கு வருவீங்க. ஆனா நாங்க வளர்ந்தது வில்லேஜ். அதனால அங்க கம்பல்சரி எல்லாருமே சர்ச்சுக்கு போகணும். காலையில எழுந்து சர்ச்சுக்கு போகணும். போலன்னா அடி கன்ஃபார்ம். நெக்ஸ்ட், நீங்கெல்லாம் நல்லா படிக்கிற பசங்க நினைக்கிறேன். பட் நான் நல்லா படிக்கிற பொண்ணெல்லாம் கிடையாது. நார்மல் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் நான் நல்லா படிக்க மாட்டேன். ஏன் படிக்க மாட்டேன்னா இதே மாதிரி எங்க அப்பாவும் ஒரு போலீஸ் ஆபீசர். சோ ஓவர் செல்லம், ஒரே பொண்ணு ஓவர் செல்லம். அம்மாவும் அப்பாவும், அப்பா பெரிய போலீஸ் ஆபீசரா இருந்ததுனால ரொம்ப செல்லமா வளர்த்துட்டாங்க. அதனால படிக்கலனாலும் கவலை இல்லை அப்படின்ற மாதிரி அப்பா அப்படியே வளர்த்துட்டாரு. ஸோ 10th ஸ்டாண்டர்ட்ல நார்மல் மார்க். அதுக்கு ரீசன் வந்து சிஸ்டர்ஸோ டீச்சர்ஸோ கிடையாது. யாரு? பேரண்ட்ஸ். செல்லத்தால கெட்டேன். 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் செல்லத்தால போச்சு. அதே சிஸ்டர் 11th ஸ்டாண்டர்ட்ல நார்மல் மார்க் எடுத்துட்டு போயிட்டு 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது மார்க் எடுத்துட்டு சிஸ்டர் கிட்ட போனேன். உங்க HM மாதிரி ஒரு மதர் உள்ள உட்கார்ந்துருக்காங்க, வெள்ளாங்கி போட்டுட்டு சிஸ்டர் உட்கார்ந்துருக்காங்க. சேக்ரட் ஹார்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிடச்சேரி. ஸோ என்னுடைய 10th மார்க் எடுத்துட்டு போகும்போது சிஸ்டர் மார்க் பார்த்துட்டு என்னை கீழே இருந்து மேலே வரையும் பார்க்குறாங்க. அப்படியே அந்த லெட்டரை, அந்த மார்க் ஷீட்டை தூக்கி அப்படி தூக்கி போட்டாங்க. என்ன இது அப்படின்னா அப்படியே பார்த்தேன். சரின்னு வெளியில வந்துட்டோம். நானும் எங்க அம்மா வெளியில வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு உள்ள போனோம். சிஸ்டர் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, கண்டிப்பா நான் நல்ல மார்க் வாங்கி காட்டுவேன் அப்படின்னு. உங்க அனிதா சிஸ்டர் மாதிரி ஒரு ஒயிட் தங்கி போட்டு சிஸ்டர் ஒருத்தவங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. உடனே சிஸ்டர் என்ன செஞ்சாங்க, ஓகே காமர்ஸ் குரூப் தான் தருவேன், ஓகே சிஸ்டர் அப்படின்னு படிச்சேன். +1 +2ல நல்ல மார்க் எடுத்தேன், சூப்பர் மார்க் எடுத்தேன். எப்படி? அடிபட்டதுனால. ஸோ நெக்ஸ்ட் அக்ஸிலியம் காலேஜ் வெள்ளூர், அங்க என்னுடைய யூஜி படிச்சேன். அங்க படிக்கும்போது சூப்பர் மார்க், ரேங்க் ஹோல்டர். ஸோ இது ஏன் நான் சொல்றேன்னா உங்களுடைய முயற்சியும் எல்லாமே இருக்கணும். ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், உங்களுடைய கேரக்டர், ஒழுக்கம், உங்களுடைய பண்பு, பணிவு எல்லாமே பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வரும் சொல்லியிருக்கேன். ஸோ அதை விட சிஸ்டர்ஸ் கிட்ட வளரும் போதும், சிஸ்டர்ஸ் கிட்ட படிக்கும் பொழுதும் நீ எப்படி ட்ரெஸ் பண்ணணும்ன்றது தெரியும், நீ எவ்வளவு ஒழுக்கமா இருக்கணும்னு தெரியும், நீ எப்படி நடந்துக்கணும்ன்றதும் சின்ன வயசுல இருந்தே திருவி சொல்லி கொடுத்துருவாங்க, ஆட்டோமேட்டிக்கா சொல்லி கொடுத்துருவாங்க. சரியா? ஓகே, ஃபைனலா ஒண்ணு சொல்லிக்கிறேன். நீங்கெல்லாம் காஞ்சிபுரத்துல இவ்வளோ ஸ்கூல்ஸ் இருக்கு, ஏன் மரியக்ஸிலியத்துல படிக்கிறீங்க? கடவுளுடைய பிளெஸிங், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே இங்க படிக்க முடியும்.
ஸோ இதை நான் பெருமையா சொல்றேன். ஸோ உங்களுக்கு blessing இருக்கிறதுனால தான் நீங்க இந்த சூழ்நிலையில படிக்கிறீங்க. நீங்க நாளைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு கண்டிப்பா இதை பத்தி நீங்க யோசிப்பீங்க. இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன்னா அந்த ஸ்கூல்ல படிச்சதுனால, சிஸ்டர்ஸ் கிட்ட இருந்ததுனால இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்றத நீங்க சொல்லுவீங்க. ஓகே, இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் நன்றி.
Ashwini of 11A. Franklin of 11C. Lokanaigi of 11B. Darshini of 11D. Pratibha of 12B. Okay, thank you. Deepalakshmi of
எங்கப்பா போற? மரத்தெல்லாம் வெட்டி பில்டிங் கட்ட போறேனே. அட பாவி மனுஷா, இயற்கையெல்லாம் அழிய போகுது. என்ன சொல்றீங்க? அதத்தான் பாட்டுல சொல்ல போறேன், கவனமா கேளு. என்னை கொடுத்த
of 7th B. Akshay of 6th A. Harani of 8th A. Yarini of 8th A. Kurali of 8th C. Kayalvidi of 8th C. Nitya of 8th B. மாணவிகளை கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு பெற்றோர்களை கேட்டுக்கொள்கிறோம். Yarini of 8th A. Leela of 8th C. முப்பத்தி ஏழாவது பள்ளியின் விளையாட்டு விழாவை இந்நாளில் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் இந்நாளிலே விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும், மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அனைவரையும் வருக வருக என வரவேற்று மீண்டுமாக இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் தளரா உழைப்பும் பொங்கும் அன்பும் பூரண அறிவும் வாய்ந்த இப்பள்ளியின் தாளாளர் அருள் சகோதரி அருள் ஜெயகலாராணி அவர்களே, கடின உழைப்பு, கடமை உணர்வு, அறிவாற்றல் திறன்கள், ஆன்மீக முதிர்ச்சி இவைகளை கொண்டு இப்பள்ளியை அருமையாய் சீரும் சிறப்புமாய் வழிநடத்தும் தலைமை ஆசிரியர் சகோதரி அருள் அனிதா அவர்களே, இணைந்து பணிபுரிவதில் இன்பம் கண்டு நிர்வாகத்தின் எல்லா முயற்சிகளுக்கும் எண்ணங்களுக்கும் செயல் வடிவம் கொடுத்து கொண்டிருக்கும் ஆசிரிய சகோதரிகளே, வெளிச்சம் கொடுக்கும் ஆசிரிய ஏணிகளாய் மாணவர் மாணவிகளின் அனைத்து வளர்ச்சிகளிலும் கண்ணும் கருத்துமாய் பார்த்து அகரம் சொல்லித்தந்த சிகரங்களாய் பணியாற்றி வரும் ஆசிரிய பெருமக்களே, தங்கள் குழந்தைகளின் திறமைகளை கண்டு மகிழவும் அவர்களை ஆதரிக்கவும் வருகை தந்துள்ள பாசமிகு பெற்றோர்களே, கடந்த நாட்களில் கடுமையாய் உழைத்து பயிற்சி செய்து இன்று மகிழ்வோடும் உற்சாகத்தோடும் அமர்ந்திருக்கும் எம் மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் என் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நமது பள்ளியில் 37வது விளையாட்டு விழாவை நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த விளையாட்டு தினத்தின் உற்சாகத்தில் நீங்கள் அனைவரும் மலர்ந்திருப்பதை கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவின் துவக்க நிகழ்வாக இருந்த பரதநாட்டியம், அங்கிருந்து எங்களை வரவேற்ற அழகு, அணிவகுப்பு, விளையாட்டு நிகழ்வின் ஜோதியை முன்னெடுத்து சென்ற அழகு, மாஸ் ட்ரில், மீண்டும் ஆடிய நடனம், இவை அனைத்துமே அழகோ அழகு. உங்களை மனதார நான் பாராட்டுகிறேன். உங்களுடைய ஒவ்வொரு நிகழ்வும் அசைவும் எங்களுடைய கண்களுக்கு விருந்தாய் அமைக என்று சொல்வதை நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த விளையாட்டு. நமக்கு இது உடல் ஆரோக்கியத்தை மட்டுமல்ல, நம் வாழ்க்கையை நாம் எப்படி சமாளிப்பது என்ற ஒரு அறிவாற்றலையும் கொடுக்கின்றது இந்த விளையாட்டு. பாடநெறிகளுக்கு அப்பாற்பட்ட செயல்பாடுகளும் விளையாட்டுகளும் மாணவர் செல்வங்களுக்கு பல முக்கியமான வாழ்க்கை பாடங்களை கற்பிக்கின்றன. ஒழுக்கம், கவனம், அர்ப்பணிப்பு, கடின உழைப்பு, சுறுசுறுப்பு, இணைந்து செயல்படுதல், ஒற்றுமையோடு இருத்தல் ஆகிய அனைத்து பண்புகளையும் நமக்கு கற்றுத்தருவது இந்த விளையாட்டு. ஒற்றுமையோடு செயல்படுவது என்று சொல்லும் பொழுது எனக்கு ஒரு கதை நினைவுக்கு வருகிறது. அனைவருக்கும் தெரிந்த ஒன்று, ஒரு அழகிய கிராமம், மிகப்பெரிய ஒரு பள்ளிக்கூடம். அதில் ஒரு நாள் விளையாட்டு விழா ஒன்று ஏற்பாடு செய்திருந்தார்கள். அனைத்து மாணவர்களும் வந்திருந்தனர். சிறப்பு விருந்தினர்கள் அநேகம் வந்திருந்தனர். அந்த விளையாட்டின் முதல் நிகழ்வாக 200 மீட்டர்ஸ் ரிலே, 5 மாணவர்கள் நின்று கொண்டிருந்த வரிசையில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நெறிமுறைகள் ரெடி, ஸ்டெடி, கோ என்று சொல்லியவுடன் அவர்கள் ஓட வேண்டும். சரி என்றார்கள் மாணவர்கள். அந்த நடுவர் ஆரம்பித்தார். ரெடி, ஸ்டெடி, கோ என்று கத்தியவுடன் 5 மாணவர்களும் ஓட ஆரம்பித்தனர். ஒரு மாணவன் மட்டும் மிக வேகமாக ஓடினான்.
பாதி வழியிலே திரும்பி பார்க்கிறான். மற்ற 4 மாணவர்களும் பின்னால் ஓடி வந்து கொண்டிருக்கின்றனர். அவன் அங்கேயே நின்று சீக்கிரம் வாங்க என்று மற்ற அனைவரும் அழைத்தான். அனைவரும் ஒன்று சேர்ந்தனர், கரம் கோர்த்தனர். மீதி இருக்கின்ற எல்லையை கரம் கோர்த்து கொண்டே அந்த ஒரு மீதி எல்லை அவர்கள் அடைகின்றனர். அந்த ஒன்றுபட்டு செய்யும் பொழுது அவர்களுக்கு அந்த ஒரு ஆனந்தம். அனைவருக்குமே முதல் பரிசுகள் வழங்கப்பட்டன. அனைவருமே இந்த மாணவர்களை அதிகம் பாராட்டினர். அந்த நடுவர் சிறப்பு விருதினை கூப்பிட்டு கேட்கிறாரு அந்த மாணவனை, முதலில் ஓடிய மாணவனை, எப்பா நீ தான் முதல்ல ஓடினியே, நீ ஓடி போய் அந்த மரத்தை தொட்டுட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கி நீயே நல்ல பெருமை அடைஞ்சிருக்கலாமேன்னு கேட்கிறாரு. அப்ப அந்த மாணவன் சொல்கிறான், செய்திருக்கலாம்ங்க, இல்லைங்க, எனக்கு இந்த விளையாட்டு கற்றுத்தந்த பாடம் எந்த ஒரு செயலையும் ஒற்றுமையாக எனக்கு செய்யும் பொழுது உண்மையிலேயே அதில் நான் வெற்றி அடைகிறேன் என்ற அந்த ஒரு பாடத்தை என்னால் மறக்கவும் முடியாது, விட்டு கொடுக்கவும் முடியாது என்று அந்த மாணவன் கூறினான். ஆகவே இந்த ஒரு விளையாட்டு என்பது நமக்கு ஒற்றுமையை, உடல் ஆரோக்கியத்தை நமக்கு வழங்குகின்றது. எனது அருமை கண்மணிகளே, நினைத்ததை முடிக்கும் வைராக்கியமும் தளராத உள்ளமும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்ற எண்ணமும் உங்களுக்கு இருக்கும் என்றால் எதையும் சாதித்து காட்ட முடியும். முயலுங்கள், ஒன்றுபட்டு வாழுங்கள், சாதனை வானில் சிறகை விரிக்கலாம். வாய்ப்புக்கு நன்றி. நிர்மலா அவர்களையும் சீசைட் பள்ளியின் மிடில் ஸ்கூல் பள்ளியின் தலைமை ஆசிரியை மிஸ்ஸஸ் ஜாக்லின் எழிலரசி அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அவர்களை நம் பள்ளி தாளாளர் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். தேங்க்யூ சிஸ்டர். 2025-26 ஆண்டிற்கான 37வது விளையாட்டு ஆண்டறிக்கை. கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகின்றேன். இலக்கு நோக்கிய வெற்றி பயணம் விளையாட்டு. இன்று நம் பள்ளியில் விளையாட்டு விழா. அனைத்தையும் கடந்து நிற்கும் ஆண்டவரின் அருட்பெருங்கருணையாலும் அவர் தம் அளவற்ற அன்பினாலும் தங்கு தடையற்ற ஞானத்தாலும் வழிநடத்தப்படுகின்ற இப்பள்ளியின் விளையாட்டு விழாவினை மூல காரணமாம் முதல்வரின் பொற்பாதங்களில் சமர்ப்பித்து வணங்குகின்றோம். இவ்விழாவினை சிறப்பிக்க இவன் வருகை தந்திருக்கும் உயர் திரு ஏ சிவகுமார் காவல்துறை ஆய்வாளர் அவர்களையும், அருட்சகோதரி ஜாக்லின் குழந்தை இயேசு பள்ளியின் முதல்வர் அவர்களையும், திரு கே முத்துவேல் மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் அவர்களையும், சிறப்பு விருந்தினர்களாக திருமதி டி தேவகிருபா முதல்வர் புனித மேரி நர்சரி பிரைமரி பள்ளி, திரு சுரேஷ் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அவர்களையும், நம் பள்ளி தாளாளர், தலைமை ஆசிரியை, அருட்சகோதரிகள், ஆசிரியர்கள், பெற்றோர்களையும் பெரியோர்களையும் மாணவ செல்வங்களாக்கிய உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று எம் பள்ளியின் 25-26 ஆண்டிற்கான உடற்கல்வி அறிக்கையினை முன்வைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவர் என்றார் கவிமணி. மாணவிகள் ஏட்டுக்கல்வியோடு உடற்கல்வி அறிவினை பெற வேண்டும் என்று அரசு பல சீரிய திட்டங்களை தீட்டியும் ஆர்வத்தோடு செயல்படுத்தியும் விளையாட்டு வீரர் பலரை உருவாக்கியும் வருகிறது என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மை. எனவே எம் பள்ளியிலும் இவ்வுடற்கல்வி அதே ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் செயல்படுகின்றது என்பதை இவ்விழா நாளில் இம்மன்றத்தில் எடுத்து கூறுவதில் பெருமை அடைகின்றோம். உடல் வளமே உளவளம். தேர்வு கல்விக்கு பயிற்சி, படிப்பது விழிகளுக்கு பயிற்சி, வரைவது விரல்களுக்கு பயிற்சி, எழுதுவது கைகளுக்கு பயிற்சி. ஆனால் விளையாட்டோ உடல் உறுப்புகள் அனைத்திற்கும் பயிற்சி அளித்து விளையாட விளையாட உடல் தசைகளும் நரம்புகளும் வலுவடைகின்றன. உறுதியான திடமான உடலின் மகிழ்வான உள்ளத்துடன் வாழ்வதற்கு வழி செய்கின்றது இவ்வுடற்பயிற்சி. கல்வியினால் உடல் கட்டழகு, உறுப்புகளின் ஒருங்கிணைப்பு, ஒழுங்குமுறை, சுறுசுறுப்பு, குழு ஒற்றுமை, தன்னம்பிக்கை,
உடனுக்குடன் செயலாற்றும் திறன், தலைவர்களுக்கு கீழ்ப்படிதல் போன்ற திறமைகளை வளர்க்கப்படுகின்றன என்பதால் பயில்கின்ற மாணவிகள் அனைவரும் சீரிய எண்ணமும் தன்னம்பிக்கையுடனும் இவ்வுலகம் செல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தோடு எம் பள்ளியின் தாளாளர், தலைமை ஆசிரியர், அருட்சகோதரிகள், ஆசிரியர்கள், பணியாளர்கள் அனைவரும் மாணவிகளின் முன்னேற்றம் கருதி பல சீரிய முயற்சிகளுடன் கடின உழைப்பையும் தந்து இப்பள்ளியை முன்னேற்றுவதையே தனது குறிக்கோளாக கொண்டு பணிபுரிந்து வருகின்றனர் என்பதை இம்மன்றத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். வலிமைக்கு அடிக்கல் விளையாட்டு. கல்வியில் மட்டுமல்லாது இன்று உலகமே முதலிடம் தந்து ஊக்கமளித்து உற்சாகம் ஊட்டி வரும் விளையாட்டிலும் எம் பள்ளி சலித்தது அல்ல என்பதை நிரூபித்து காட்டு வருகின்றனர் எம் பள்ளி மாணவிகள். அறிஞர் அண்ணா அரங்கத்தில் பள்ளி வாரியாக நடைபெற்ற குறுவட்ட போட்டியிலும் ஜூனியர், சீனியர், சூப்பர் சீனியர் கோகோ போட்டியில் முதல் பரிசை தட்டி வந்துள்ளோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். 31/8/2025 நேற்றைய தினம் நடைபெற்ற குறுவட்ட அளவில் நடைபெற்ற தடகள போட்டியில் கலந்து கொண்ட எம் மாணவிகளும் சூப்பர் சீனியர் பி காவியா ஹை ஜம்பில் முதலிடம், எஸ் திவ்யபாரதி ஹை ஜம்பில் 2ஆம் இடம், ஏ மீனா 200 மீட்டர் 3ஆம் இடம். அதேபோல் சீனியர் குழுவில் கே தீபிகா 100 மீட்டர் ஹடில்ஸ் முதலிடம், உயரம் தாண்டுதல் போட்டியில் 2ஆம் இடம், மோனிகா 800 மீட்டர் 3rd பிளேஸ். அதேபோல் 4x400 100 மீட்டர் சீனியர் முதலிடம், சூப்பர் சீனியர் முதலிடம், 4x400 சீனியர் முதலிடம். பரிசுகளையும் எம் பள்ளி மாணவர்கள் தட்டி வந்துள்ளனர். இவர்கள் மாவட்ட அளவில் விளையாட தகுதி பெற்றுள்ளனர் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 2025-26ஆம் ஆண்டின் பிரிவில் மகளிர் சமுதாயம் நடத்திய விளையாட்டுப் போட்டியில் சாதனா 8ஆம் வகுப்பு மாணவி, பி நித்ரா 9ஆம் வகுப்பு மாணவி நம் மாவட்ட ஆட்சியர் பாராட்டையும் சான்றிதழ் பெற்று வந்துள்ளனர். தடம் கண்ட கள போட்டி. தங்கம் மங்கைகள் ஆண்களுக்கு நிகர் எதிலும் சளைத்தவர் அல்ல என்று நிரூபிக்கும் வகையில் ஜூடோ போட்டியில் சீனியர் பிரிவில் பி யாமினி 10ஆம் வகுப்பு மாணவி மாநில அளவில் முதலமைச்சர் போட்டியில் கலந்து கொண்டு 1 லட்சத்திற்கான காசோலை பரிசும் பெற்று எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். தேசிய அளவில் திரிபுரா சென்று விளையாடி பதக்கங்களும் பெற்று வந்தாள் என்பது பெருமைக்குரியது. கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது என்பதற்கு இணங்க சிறுமியாக இருந்தாலும் சாதனை படைத்தது மகிழ்ச்சிக்குரியது. குருவட்ட அளவில் 25-26ஆம் ஆண்டிற்கான வளைகோல் பந்து போட்டியில் சீனியர் பிரிவில் பி ஷர்மிளா 10ஆம் வகுப்பு, யுவஸ்ரீ 10ஆம் வகுப்பு முதலிடம் பெற்று மாநில அளவில் மாவட்ட அளவில் விளையாட தகுதி பெற்றுள்ளனர். சீனியர் பிரிவில் 200 மீட்டர் போட்டியிலும் விளையாட தகுதி பெற்றுள்ளனர். எம் பள்ளியில் ரெட், ப்ளூ, கிரீன், எல்லோ 4 குழுக்களாக பிரித்து 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை ஜூனியர் பிரிவும் 9 முதல் 10ஆம் வகுப்பு வரை கோகோ போட்டியும் சீனியர் பிரிவும் தனித்தனியாக போட்டியும் வைத்து சூப்பர் சீனியர் பிரிவில் கபடி போட்டியும் நடத்தப்பட்டது. ஒழுக்கம் பேணும் குழுக்கள். பல வகை மலர்கள் ஒரு தோட்டத்திற்கு அழகு தருவது போல் பசுமை குழுக்கள் பள்ளிக்கு அழகு சேர்க்கிறது. நெறிப்படுத்தப்பட்ட ஓசையே இசையாகிறது. நெறிப்படுத்தப்பட்ட நெருப்பே தீபமாகிறது. நெறிப்படுத்தப்பட்ட ஆற்றலே விளையாட்டாகிறது. நெறிப்படுத்தப்பட்ட ஆற்றலை பெற எம் பள்ளியின் அனைத்து மாணவிகளையும் 4 குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுவிற்கும் புனித அடைக்கல அன்னையின் வாய்மையை போற்றி நேர்மையை காத்து பண்பில் உயர்ந்து குணக்குன்றாய் நின்று பாசத்தை பொழிந்து நேசத்தை உணர்த்தி லட்சிய வாழ்திகளாய் வாழ்ந்த எம் சபையின் முன்னோடிகளான அன்னை இசபெல்லா, அன்னை ரோஸ்மேரி, அன்னை எத்தல்வினா, அன்னை லிட்டில் பிளவர் என மாணவிகள் தங்கள் வாழ்க்கை பாதையில் வலுவாது நடக்க இந்நால்வரின் பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வேண்டுகோள்: ஊக்கம் இருப்பவன் உலகையே ஆழ்கின்றான்.
கரையில்லா கல்வியினாலும் கற்று விளையாட்டிலும் அனைத்து கலைகளிலும் ஆர்வமும் ஆற்றலும் உள்ள எம் பள்ளி மாணவிகளை மேலும் உயர்த்துவதற்கு நாங்கள் என்றும் தயாராக இருக்கின்றோம். பெண்கள் முன்னேற்றமே நாட்டின் முன்னேற்றம். ஏழை குழந்தைகளின் முன்னேற்றமே எங்கள் மகிழ்ச்சி. ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் அடைக்கலமாக விளங்குவது எம் பள்ளியின் நோக்கம். பெற்றோர்களாகிய நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து உங்கள் அன்பு குழந்தைகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். மேலும் நாங்கள் எமக்கு கொடுத்த ஒத்துழைப்புக்கு நன்றி கூறி தொடர்ந்து எம் பள்ளியின் தங்கள் ஆதரவும் அடித்தளமுமாக இருந்து செயல்பட வேண்டும் என்று வேண்டி எல்லாவற்றிற்கும் ஆதியும் அந்தமும் விளங்கும் இறைவனை சிரம் தாழ்த்தி இரு கரம் குவித்து வணங்கி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி கூறி இவ்வறிக்கையினை நிறைவு செய்கின்றேன். ஊக்கம் இருப்பவனை உலகையே ஆடுகிறான். எம் பள்ளியில் விடியலை நோக்கி வீர நடை போடும் எதிர்கால சமுதாயத்தின் பெண்களே, புதுமை பெண்களே, மரிய அக்ஸீலியம் பெண்களே, இது உங்கள் யுகம். புரிந்து கொண்டு புறப்படுங்கள். புதிய சமுதாயம் சமத்துவம் மலரட்டும். இதை யாரும் கொடுக்க மாட்டார்கள், நாமே தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்றி. இவன் தலைமை ஆசிரியர் அலுவலக பணியாளர்கள். நன்றி. Thank you, Mrs. Selvi, for the report. பச்சமகிரிய போல பறந்து பறந்து கொண்டாரு. செண்பகப்பூ கண்ணடி
நம் பள்ளியில் முதல் மாணவியாக மதிப்பெண்கள் பெற்ற மாணவிகளுக்கு பாராட்டு மற்றும் சான்றிதழ் வழங்க நமது தலைமை ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நிவேதா, முதல் மதிப்பெண் 12ஆம் வகுப்பு மோனிகா மாணவியை கைத்தட்டி உற்சாகப்படுத்துவோம். நிவேதா பள்ளியின் முதல் மாணவியாக மதிப்பெண் பெற்றுள்ளார். அவரை கைத்தட்டி உற்சாக வரவேற்பு அளிப்போம். பரிசினை வழங்கிய தலைமை ஆசிரியருக்கு நன்றி. We feel proud and honored to Thank you very much, madam.
Sandhya. P. Bhumisha. S. Andrea. Tulasi. Akshaya. Vinci. Mitra. கரவொலி எழுப்பி மாணவிகளை பாராட்டுங்கள். உங்கள் கரவொலிதான் மாணவிகளின் உற்சாகம். S. Sadhana. K. Kavya. B. Leela. K. Deepika. K. Latika. N. Yakshini. Yuvasri. V. Dhanusri. P. Moni. S. Divya Bharati. P. Franklina. S. Devasri. S. Deepalakshmi. L. Meera. S. Gopika. R. Sangeeta. A. Anushka. K. Kavya. P. Jayashree. G. Judai. V. Sharmila. R. Vinodini. B. Sharmila. C. Tarunika.
கொடுக்கும் வேலை முதலிடம் யார் பெறுவது? ஸ்போர்ட்ஸ் டே இந்த பள்ளி இதனை சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. முதல் நிகழ்வாக இந்த மாவட்டத்தின் விளையாட்டுத்துறையின் சார்பாக இப்பள்ளிக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளோ நேரம் ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருக்கலாம், ஆனால் பேரண்ட்ஸ் எங்கேயுமே உட்காந்துருக்க மாட்டாங்க. நான் நிறைய ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே ஆனுவல் டே போகிறேன் ஃபங்க்ஷனுக்கு. பேரண்ட்ஸ் பசங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணுற பசங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வச்சுக்கிட்டு வாட்டர் பாட்டில் வச்சுக்கிட்டு பசங்க அந்த குரூப்பாக உட்காந்துருக்கிற இடத்துல பேரண்ட்ஸ் நின்று தான் பார்த்துருக்குறேன். ஆனால் இங்கே அழகாக நேரில் உட்கார வச்சு கை தட்ட வச்சு பேரண்ட்ஸை ஒரு அழகு பார்த்துருக்குறாங்க. இதுக்கு இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். அடுத்ததாக பிள்ளைங்களை குரூப்பாக பிரித்து சின்ன பசங்களுக்கு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குமோ இது திட்டமிட்டு செயல்பட்டது தான். ஆனால் இவ்வளோ ஷார்ட் பீரியடில் நடக்கலை. இதனுடைய ப்ராசஸ் லாங் ப்ராசஸ். லாஸ்ட் ஈவெண்ட்டு அந்த ஈவெண்ட்டில் ரிலே ரேஸில் பசங்களோட அதிகமாக உற்சாகமானது அந்த ஹவுஸ் டீமோட டீச்சர்ஸ் தான். விசில் மட்டும் அடிக்கலை. இங்கே பாய்ஸாக இருந்தால் விசில் அடிச்சிருப்பாங்க, லேடி டீச்சர்ஸு. இருந்தாலும் அவங்க பாருங்கள், அவங்க குரூப் அவங்க ஹவுஸ் ஃபஸ்ட்டு வரணுன்ட்டு இங்கே ஒரு 3 மிஸ் எப்படி உற்சாகப்படுத்தினாங்கன்றதை எல்லா பேரண்ட்டும் பார்த்துருப்பீங்க. இது விளையாட்டில் இதே உற்சாகம் சப்ஜெக்ட்லையும் இருக்கும். என்னங்க சிஸ்டர், இதே உற்சாகம் சப்ஜெக்ட்லையும் இருக்கும். சொல்லிட்டேன் நான் மேடம் கிட்ட, ஹெச்எம் கிட்ட நான் நிறைய விஷயங்கள் ஒரு ப்ரோக்ராம் நடக்க பேசிக்கிட்டு இருப்பேன். ஒரு ப்ரோக்ராம் மேகாலயா மாநிலத்தில் இருக்கிற மாதிரி அந்த கோணியை வெட்டி செஞ்சதுக்கு அந்த டீச்சர்ஸுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் வச்சு அந்த டீச்சர்ஸை உண்மையிலே இதில் பிடி மிஸ்ஸோட உங்கள் செல்வி மிஸ்ஸோட இன்வால்மெண்ட்ஸ் கம்மியாக இருக்கலாம். பட் டீச்சர்ஸு வீடியோ எடுத்தது இவங்க யாரையும் செல்வி டீச்சர் சொல்லலை. அவங்களாம் வந்தாங்க, வீடியோ எடுத்தாங்க. ஏன்னா அவங்க ப்ரோக்ராம் பண்ணுறத அவங்க வீட்டில் போட்டு பார்க்கும்போது இந்த ரிமெம்பரிஸுக்கு உண்டான 100% சந்தோஷம் வேறு எங்கேயும் கிடைக்கும். இது எஜுகேஷனில் மட்டும்தான் கிடைக்கும். எஜுகேஷனில் மட்டும்தான், அதுவும் ஸ்கூல். இந்த ஸ்கூல் லைஃப்பில் இருக்கிற சந்தோஷம் வேறு எங்கேயுமே கிடைக்காது. நான் ஒரு 5 யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கிறேன். புக்ஸ் எடுத்துகிட்டு போகணும், இல்லை ஒரு பேப்பர் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு போனால் நோட்ஸ் எடுத்துகிட்டு 2 ஹவர்ஸில் காலேஜ் விட்டு வெளியில் வந்துடலாம். ஆனால் ஸ்கூலில் காலையில் உள்ள போனால் இப்போவும் நாங்கள் வாரத்தில் 2 நாள் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க சர்க்கிளில் ஸ்கூலில் வாக்கிங் போயிட்டு, எனக்கு 56 வயசு ஆகுது. எல்லாரும் பேசுறது என்னென்னா, இன்னும் எங்கள் செட்டில் இன்னும் 2 வருஷத்தில் ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன், 4 வருஷத்தில் 5 வருஷத்தில் ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன். ஆஃப்டர் 5 இயர்ஸு நம்மளுக்கெல்லாம் லைஃப் ஸ்கூல் தான். அதில் ஒவ்வொரு நாளும் நான் படித்த கிளாஸ்லாம் இடிச்சுட்டு புது கிளாஸஸ் கட்டாங்க. அது அவ்வளோ. நான் படித்த ஸ்கூலில் நான் டீச்சராக இருந்தேன், அது ஒரு சந்தோஷம். அது மாதிரி இங்கே இருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இனிவரும் காலங்களில் பிள்ளை செல்வங்கள் இந்த ஸ்கூலை விட்டு போகும்போது வெளியில் பார்த்து தான் மகிழ்ச்சி அடையணுமே தவிர 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸு உள்ளே அவங்க கிளாஸ் ரூமை பார்த்து மகிழ்ச்சி அடையலாம். அதெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம். அந்த நிகழ்வை ஒவ்வொரு ஆண்டும் இந்த மேனேஜ்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ நிகழ்வுகள் இன்னைக்கு பேரண்ட்ஸ் எல்லாமே பார்த்து
வீட்டுக்கு போனால் தான் தெரியும் அந்த பசங்க மேலே அவங்க வச்சிருக்கிற மகிழ்ச்சி. இந்த பசங்க அவங்களுடைய பிள்ளைகள் எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. இந்த சிலம்பம் பார்த்தோம். சிலம்பத்தில் நிறைய ரிஸ்கி பொசிஷன்ஸ், இதில் அடிபடும், ஃபைட்டும் போது அடிபடும். இது நாங்கள் காம்படிஷனில் பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி கேம்ஸில் எல்லாம் தாண்டி ஒரு வெற்றியாளர் வெற்றி அடைஞ்சு அவங்களுடைய லைஃப்பில் முன்னேறும் போது தான் இந்த பள்ளிக்கூடம் பாருங்கள், ஸ்கூலில் ப்ரோக்ராமில் பசங்களை எவ்வளோ வாழ்த்தி சான்றிதழ் கொடுத்து. லாஸ்ட் இயர் முடிச்சுட்டு போன பிள்ளை அந்த பாப்பா வந்து பனிமலரில் ஸ்காலர்ஷிப்பில் ஷீட் வாங்கியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் தான் இது. வந்து இவங்க எல்லாருடைய ஒத்துழைப்பு, அனைத்து ஆசிரியர்களோட ஒத்துழைப்பு தான் ஒருவருடைய முயற்சியும் ஒருவருடைய வளர்ச்சியும் இருக்குது. அதனால இந்த பள்ளியை பாராட்டி இனிவரும் காலங்களில் சீரும் சிறப்புமாக இந்த பள்ளி செயல்பட வேண்டும். மேலும் இது போல கலை நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நம்மளுக்கு கவர்மெண்ட் எச்எம்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்கேன். கவர்மெண்ட்ல ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாங்க. நான் வந்து 3 வருஷம் ஸ்டேட் கோஆர்டினேட்டராக இருந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் டீமை ஸ்டேட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். இந்த பரதநாட்டிய நிகழ்வுலாம் ஸ்டேட்டில் சவுத் சைட்லேருந்து வர டிஸ்ட்ரிக்ட் தான் வேனில் வருவாங்க. இது போல் மேக்கப், இன்னும் மேக்கப் ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்து மதுரை, திருச்சி, கும்பகோணம் அது மாதிரி ஒரு 3-4 மாவட்டத்தை வேன்லேயே மேக்கப் ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்து பசங்களுக்கு நல்ல கலைநயத்தோடு டான்ஸ் ஆட வச்சுருக்குறாங்க. அதே போல் இங்கே நிகழ்வுகள் பார்க்குறேன். இது இந்த நிகழ்வுகளில் பள்ளிக்கல்வித்துறையில் நடத்துகிற கலை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று இந்த பள்ளி மேன்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் எல்லோ. ஆனால் தேர்ட் லேக் ஓடுற வரைக்கும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரல, கிரீன் தான் வந்தது. எல்லாருடைய பார்வைக்கு கிரீன் தான் தெரிஞ்சிருக்கும், கிரீன் தான் வந்தது. ஆனால் ஜெயிச்சது பாருங்க எல்லோ. அதனால முயல் ஆமை கதை மாதிரி தான் வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி எல்லோரும் வெற்றி அடைய வேண்டும். 2வது இடம் கிரீன், 3வது இடம் ரெட். வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். 79 points. Greenhouse got 79 points. Greenhouse team leader and teachers, please come on the stage. 3வது இடம் Yellow House got 54 points. Yellow House and team. First place Red House. Overall championship for the year 2025-26, 37th
தெரியுமாம்மா? தேசிய விளையாட்டு தினம் என்னம்மா? இல்ல, வேற யாராச்சும்? என்னம்மா ஆகஸ்ட்? என்னம்மா? இல்ல இல்ல, ஆகஸ்ட் சொல்லிட்டீங்க. நம்ம 20 நம்ம சரி, ஓகே, நானே சொல்லிட்டோமா? ஆகஸ்ட் 29. இது வந்து யாருடைய நினைவாக கொண்டாடுறாங்க அப்படின்னா, நம்ம இந்திய ஹாக்கி ஜாம்பவான் மேஜர் தயான் சந்த் நினைவா அவருடைய பிறந்த நாளை வந்து கொண்டாடுற விதமா தேசிய விளையாட்டு தினமா கொண்டாடுறாங்க. ஓகேங்களா? இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் போட்டித் தேர்வுக்கு போகும்போது இதெல்லாம் நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. நம்ம இந்தியாவோட தேசிய விளையாட்டு எது தெரியுமா? ஹாக்கி. வெரி குட். நம்ம தமிழ்நாட்டோட மாநில விளையாட்டு? வெரி குட், வெரி குட். ஓகே, அதாவது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. காஞ்சிபுரத்தில் கல்வியை வந்து வியாபாரம் ஆக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த ஸ்கூலில் படிக்கிற மாணவிகளோட பெற்றோர்கள் வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன திறமையோ அதை லென்ஸு போட்டு எடுத்து எல்லா ஸ்டூடெண்ட்டையும் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு எல்லா ஸ்டூடெண்டோட திறமைகளையும் வெளிக்கொண்டு வர வச்சு இந்த பள்ளியோட தாளாளர், முக்கியமாக இந்த பள்ளியோட ஆசிரியர்கள், உண்மையிலே வந்து பெற்றோர்கள் சார்பாகவும் காஞ்சிபுரம் கிழக்கு ரோட்டேஷன் சார்பாகவும் மனமாற வாழ்த்துகிறேன். அதுவும் இல்லாமல் வசதி படித்த பெற்றோர்கள் அவங்க குழந்தைகளை விளையாட்டுக்கு ஊக்குவிக்கிறதை விட நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த உங்களுடைய பிள்ளைகளை மாநில, மாவட்ட, தேசிய போட்டிகளில் பங்கு பெற வச்சு உங்கள் குழந்தைகளோட உங்கள் குழந்தைகளை வந்து அழகு பார்க்குற நமது பள்ளி விளையாட்டு உடற்கல்வி ஆசிரியர் திரு செல்வி ஆசிரியர் அவர்களுக்கு மனமார்ந்த வாக்குகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஒவ்வொரு ஈவெண்ட்டும் ஒவ்வொன்றுமே சிறப்பாக இருந்தது. அந்தந்த ஈவெண்ட்டோட டீச்சர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்வால்மெண்ட்டோட நம்ம பிள்ளைகளை வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லா பெஸ்ட்டாக பண்ணணுன்ட்டு ஒவ்வொரு ஈவெண்ட் டீச்சரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதை பார்த்துருங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பார்க்குற நிறைய அச்சீவ்ஸ்லாம் நிறைய இருக்கீங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட நீங்கள் நின்றுடக்கூடாது. இதை வந்து கண்டினியூ பண்ணணும், அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், நான் ஸ்டாப்பாக கொண்டு போகணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்காலத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ தமிழ்நாடு மாநில அரசாக இருக்கட்டும், மைய அரசாக இருக்கட்டும், எல்லாமே ஸ்போர்ட்ஸுக்கு பயங்கர இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஸ்போர்ட்ஸுக்கு பயங்கர செலவு பண்ணுறாங்க. ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நிறைய ஸ்பான்சர்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் 10th 12th வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிங்கன்னா நீங்கள் நினைச்ச காலேஜில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், என்ஜினியரிங் எல்லாமே ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஒரு பைசா செலவு இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் கோட்டாலே அவங்களே வந்து அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுக்குறாங்க. இது உங்களுக்கு எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும்னு தெரியல. ஆனால் லாஸ்ட் 3 years பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கம்மியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. இனி வரும் காலகட்டத்தில் இந்த ஸ்கூல்ல இருந்து பல மருத்துவர்கள், பல விஞ்ஞானிகள், பல விளையாட்டு சாதனையாளர்கள், பல ஆசிரியர்கள் கண்டிப்பாக வந்து உருவாகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பள்ளியோட தாளாளர், ஆசிரியர்கள், அருட் சகோதரிகள், இவங்க எல்லாருக்கும் வந்து மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. El Mitra of 9B, P. Sharmila of 9C. Second prize goes to Green Team. KK Deepika of 10A, S. Divya Bharati of 11C. K. Kavya of 12B. Third prize goes to Red Team. L. Veera of 11, P. Priyadashini of 8B, S. Darshana of 8A,
ஒளிப்பதிவாளர் சுரேஷ் அவர்களுக்கு நன்றி.